வாழ்க வளமுடன். In matter around us, today we see about compounds and mixtures. அதாவது சேர்மங்கள் பற்றியும் கலவைகள் பற்றியும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். This is our part 2. What is compound? A compound is a substance that contains two or more elements bonded together. It can be broken down into similar substance by chemical means. Element cannot. அதாவது எலமெண்ட்ஸை பிரிக்க முடியாது. காம்பவுண்டை என்ன பண்ணலாம்? டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸாக பிரிக்க முடியும். ஏன்னு சொல்கிறாங்க? They are bonded together. It is broken down into similar substance. அதாவது ஒரே மாதிரியான சப்ஸ்டன்ஸை இதை என்ன பண்ண முடியும், நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ now we see about another definition of a compound. That is, compound are a pure substance that contain two or more types of atom that have chemically combined to form a new substance. The compound has its own unique set of property that are different from elements that formed it. அதாவது காம்பவுண்ட் அப்படின்றது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், டூ ஆர் மோர் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் குளோரின் டு ஃபார்ம் அ சோடியம் குளோரைட் ஆஃப் அவர் காமன் சால்ட். Now the red color is an atom that is combined to form a molecule. We have a different type of molecules here. More molecules combine to get a compound, or more elements combine to get a compound. These compounds are mixed with improper ratio. That is called the mixture here. அதாவது ஒழுங்கற்ற முறையில் சேர்மங்கள் சேர்ந்துருந்தால் அதை வந்து கலவைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நவ் வி see about difference between elements and compound. எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். எலமெண்ட்ஸில் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். காம்பவுண்ட் ஆல்வேஸ் ஹாவ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். காம்பவுண்டில் மோர் தென் ஒன் கைண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வி cannot divide elements into two or more similar substance in physical as well as chemical. But compound can be divided into elements with chemical means. அதாவது எலமெண்ட்டை இயற்பியல் முறையிலும் வேதியியல் முறையிலும் ஒரு தனிமத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேர்மங்கள் என்ன பண்ண முடியும்? இயற்பியல் அல்லது வேதியியல் முறைப்படி பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. we have 118 type of elements in mankind. அதாவது நமக்கு 118 தனிமங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. there is no upper limit on the type of compound that can be formed. அதாவது ஒரு சேர்மங்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்ற லிமிட் கிடையாது. நிறைய அமௌண்ட் ஆஃப் சேர்மங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், உருவாக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? we have another difference. That is, the element cannot be broken into similar substance, physical, chemical. நமக்கு ஆல்ரெடி தெரியும். The compound is compressed into two or more elements chemically in definite proportion by mass அப்படின்னு சொல்கிறாங்க. Elements have their own fixed physical and chemical properties. அதுக்கு ஃபிக்ஸடான கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இயற்பியல் அண்ட் வேதியியல் பண்புகளானது இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் காம்பவுண்ட் have a physical and chemical properties with different constitute. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளானது சேர்மங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. atom is the smallest particle of an element takes part in chemical reaction. அதாவது எலமெண்ட் உருவாக்கணும் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். காம்பவுண்ட் cannot be separate into constitute of simple mechanical means. அதாவது ஒரு சிம்பிள் மெக்கானிக்ஸ் வச்சு காம்பவுண்டை நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்ல அப்படின்னா சேர்மங்களில் ஈஸியான முறையில் நம்ம பிரிக்க முடியாது. அதுக்கு வந்து நல்ல டிஃபிகல்ட்டான முறை தேவைன்னு சொல்கிறாங்க. பட் எலமெண்ட் தனிமம் அப்படின்றது ஒரு அணுவோட கூட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஈஸியாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு வேதியியல் முறையில் வந்து நம்ம என்ன பண்ணிட முடியும், பிரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, எங்களுக்கு பகுதி பொருள்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் பாருங்கள். எலமெண்ட்ஸ் அப்படின்றது ஹீலியம் ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம். அதாவது ஹீலியம் ஆட்டம் தனியாகவும் ஹைட்ரஜன் எலமெண்ட்டாகவும் இருக்குது இல்லைங்களா? ஆக்சிஜன் எலமெண்ட்டாகவும் இருக்கும். பட் இங்கே பாருங்கள், காம்பவுண்டில் வாட்டர் H2O, அதாவது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹியர் எலமெண்ட் இஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
காம்பவுண்ட் கண்டைன்ஸ் 2 or more கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தனிமம்ல ஒரே ஒரு வகையான அணுக்களான ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்மத்தை வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா தனிமம் அப்படின்றது ஹீலியம், ஆக்சிஜன், சேர்மத்துக்கு வந்து நீர், அதாவது H2O அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிக்சர். What is mixture? That is a combination of 2 or more pure substance in which each pure substance retains its individual chemical property. அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தூய பொருட்கள் அல்லது தூய்மையற்ற பொருட்கள் எப்படி இருக்கும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேதியியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எல்பிஜி கேஸ், அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸஸ் வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சால்ட் வந்து அதில் இருக்கும். அப்போ மிக்சர்னா என்ன? எ மிக்சர் இஸ் மேட் வென் 2 or more substance are combined. 2 or more substance கம்பைன் ஆகிருக்கணும். அண்ட் தே ஆர் நாட் கம்பைன் கெமிக்கலி. அது வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கக்கூடாது. ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மிக்சர், அதுக்கு வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? த காம்பனண்ட் ஆஃப் மிக்சர் இட் கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட். ஒரு மிக்சரை வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியணும், நம்மளால் செப்பரேட் பண்ண முடியணும். த காம்பனண்ட் ஈச் கீப் தயர் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு சேர்மத்தில் இருக்கக்கூட ஒரு பகுதி பொருளும் அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி பண்புகளை வச்சுருக்கணும். தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் அ காம்பனன்ஸ் இஸ் வேரியபிள். அதாவது இதோட விகிதம் அப்படின்ற ரேஷியோ அப்படின்றது எப்படி இருக்கணும்? வேரியபிள், சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மிக்சர் அப்படின்றது வேறு, காம்பனண்ட் அப்படின்றது வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வி see about examples of mixture. A mixture is made up of 2 or more material or substance which have different physical property. Physical property different இருக்கக்கூடிய 2 or more material சொல்கிறோம். sea water, that is a mixture of water and salt. brass, I mean brass அப்படின்னு சொல்ல, பித்தளை, mixture of zinc and copper. air, mixture of gases like oxygen, nitrogen, carbon dioxide. அடுத்து காங்க்ரீட் சுவர் இருக்குங்களா, அது சாண்ட் அண்ட் லைம். அதாவது சிமெண்ட்டு, வாட்டர், சாண்டுனா மணல், லைம்னா சுண்ணாம்பு, இதோட சேர்ந்த கலவை தான் காங்க்ரீட் வால் அப்படின்றாங்க. ஏர், காற்று அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட வாயுக்கள் சேர்ந்தது என்னன்னு சொல்கிறாங்க இங்கே? காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தளை அப்படின்றது ஜிங்கும் காப்பரும் துத்தநாகமும் தாமிரமும் கலந்த கலவைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கடல் நீர் தெரியும், நீரும் உப்பும் சேர்ந்த இயற்பியல்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி see about difference between mixture and compound. Elements are compound just mixed together to form a mixture. No new compounds are formed. just mix பண்ணி தான் வச்சுருப்போம், புது பொருள் உருவாயிருக்காது. element react to form a new compound. காம்பவுண்டுக்கு ஒரு புது காம்பவுண்ட் உருவாயிருக்கும். a mixture has a variable composition. இதுக்கு composition different. a composition of each new substance always fixed. ஒரு புது சப்ஸ்டன்ஸும் காம்போனண்ட்டில் என்ன இருக்கும்? ஃபிக்ஸ் ஆகிருக்கும். a mixture shows the properties of a constituent substance. compound, the new substance has totally different property. அதாவது மிக்சர் அப்படின்றது ஈச் காம்போனண்ட் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காம்பவுண்ட் அப்படின்றது ஒரு நியூ காம்பவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. த கன்ஸ்டுவன்ட் கேன் பி செப்பரேட்டட் ஃபேர்லி ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். ஃபிசிக்கல் மெத்தடில் மிக்சர்ஸை ஈஸியாக பிரிக்க முடியும். த கன்ஸ்டுவன்ட் கேன் பி செப்பரேட்டட் ஒன்லி பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட். இதில் இருக்கக்கூடிய கன்ஸ்டுவன்ட்ஸ், அதாவது பகுதி பொருட்கள் அப்படின்றது காம்பனண்ட் அப்படின்னா சேர்மங்கள் இருக்கிறத என்ன பண்ண முடியும்? நம்ம வேதியியல் முறையிலையும் மின் வேதியியல் முறையிலையோ தான், வேதி வினையிலையோ தான் பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் கலவையை என்ன பண்ணிடலாம், நம்ம இயற்பியல் முறையிலேயே பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்? அதாவது கலவை அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தது. ஆனால் சேர்மம் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து புதிய பொருளை தருவது தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இருக்காது, சந்தேகம் இருக்கா? இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தடில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரிமெண்ட்.
hold a magnet over a mixture of iron fillings and sulfur. அதாவது அயனும் சல்ஃபரும் இருக்கிறது மேலே ஒரு மேக்னெட் வச்சா என்ன ஆகும்? the iron fillings are attached by a magnet. it can be separated from sulfur. சல்ஃபர்லேருந்து அயனை வந்து நம்ம பிரிச்செடுக்க முடியும். எப்படி? ஒரு காந்தத்தை அது மேலே வச்சோம்னா பிரிச்செடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. heat the mixture of sulfur and iron fillings strongly even evaporating disk. examine the substance from carefully. அதாவது அயனும் சல்ஃபரும் இருக்கிறத நல்லா ஹீட் பண்ணுறோம் சரிங்களா, ஒரு பாத்திரத்தில் போட்டு. எ பிளாக் சாலிட் இஸ் ஃபார்ம்டு. இட் டஸ் நாட் லுக் லைக் அயன் ஃபில்லிங்ஸ் அட் சல்ஃபர். அதாவது ஒரு கருப்பான ஒரு பொருள் ஃபார்ம் ஆகுது, அது அயன் மாதிரியும் இருக்காது சல்ஃபர் மாதிரியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகிருக்கும்? தட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் அயன் சல்ஃபைடு. அப்போ என்ன ஃபார்ம் ஆகிருக்கும்? அயன் சல்ஃபைடு அப்படின்ற ஒரு புது பொருளானது ஃபார்ம் ஆகிருக்கு. இரும்பு அப்படின்றது அரை சாம்பல் நிறத்தில் இருக்கும், சல்ஃபர் அப்படின்றது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இரும்பு சல்ஃபரும் சேர்ந்த கலவை வந்து கலங்கலான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இரும்பு சல்ஃபைடு அதாவது அயன் சல்ஃபைடு இருக்குது இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, அயன் இஸ் அ ஆஸ் இன் கலர், sulfur is in yellowish color. Iron plus sulfur formed as that is a dirty yellow in color. Iron sulfide is a black in color அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. next we see about types of mixture. so the mixture is separated into two types, that is a homogeneous mixture and heterogeneous mixture. Here the homogeneous mixture is again divided into two types, that is true solution and alloy. Heterogeneous is again classified as a two thing, one is suspension, another one is colloid. அது என்ன மிக்சர் கலவை அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வேலையை நம்ம நிறைய பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் பிரிக்கிறோம். எப்படி? ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் ஒரு படித்தானவை, ஹெட்ரோஜீனியஸ்னால் பல படித்தானவை. ட்ரூ சொல்யூஷன் அப்படின்றது உண்மை கரைசலுங்க. அலாய் அப்படின்றது உலோகங்கள். இங்கே சஸ்பென்ஷன் அப்படின்றது தொங்கல், கூழ்மம் அப்படின்றது வந்து கொலாய்டல். ஸோ யூ கிவ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரூ சொல்யூஷன், சுகர் மிக்ஸ்டு வித் வாட்டர். அலாய் காயின், சஸ்பென்ஷன் லைம் வாட்டர் அதாவது சுண்ணாம்பு தண்ணி, கொலாய்டல் ஐஸ்கிரீம். These are the example of homogeneous and heterogeneous mixture. Next we see about the definition of homogeneous mixture. So it is a homogeneous mixture with a uniform composition. It has a one phase, that is a part of sample uniform composition. Small particles evenly distributed. அதாவது ஒரு படித்தான கலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும்? நம்ம அதோட பகுதி பொருட்கள் தனித்தனியாக பார்க்க இயலாது. அதாவது தண்ணிக்குள்ளே சர்க்கரையை கரைச்சிட்டிங்கன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லலாம்? சால்ட் வாட்டர் சொல்யூஷன், அயோடின், வினிகர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மீன்ஸ் தட் இஸ் அ மிக்சர் ஆஃப் அயன், குரோமியம் அண்ட் நிக்கல். We have a lots of examples for homogeneous mixture here, and also in your book you have a water, milk, air, ice cream, sugar, ink, then bronze. These are the example given in your book. So next we see about the examples of homogeneous things. It is a kind of mixture you cannot distinguish the component அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு வகையான கலவை, இது என்ன பண்ண முடியாது உங்களால், அதோட பகுதி பொருட்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பியூரி அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 பொருள் போட்டு, இப்போ சாம்பார் ரசம் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம போட்ட பொருளெல்லாம் எடுக்க முடியுங்களா? முடியாது இல்லையா? காஃபி, சுகர், வாட்டர், காஃபி போடுறதை பிரிக்க முடியுமா? முடியாது. தென் மில்க் ஷேக், சாக்லேட்டில் போட்ட பொருளெல்லாம் பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? நெக்ஸ்ட்டு கோல்டு டொமேட்டோ சூப், அதாவது தக்காளி சாறு, டொமேட்டோ க்யூரி வந்து நம்ம பிரிக்க முடியுங்களா? முடியாது. நெக்ஸ்ட் ஆரஞ்சு ஜூஸில் போட்டு ஆரஞ்சு பல்ப், சால்ட், சுகர், தென் வாட்டர், we cannot able to separate it. That means you can't distinguish the component here. This is the example of homogeneous mixture. Next we see about that heterogeneous mixture. So here the heterogeneous mixture is a one that
consists of 2 or more substance. So it consists 2 or more substance. It is non-uniform and different component of mixture can be seen. So it is non-uniform. இது எப்படி இருக்கும்? பலபடித்தான கலவைன்னு சொல்கிறாங்க. பகுதி பொருளை தனித்தனியாக பார்க்க முடியும். It is in non-uniform. The different component of a mixture can be seen அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்காது, சீராக கலந்துருக்காது, அதாவது ஒரே பண்பாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. Some examples of homogeneous mixtures are cereals and with milk and salad. சீரியல் கண்டிப்பாக பார்க்க முடியும். சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா தக்காளி தனியாக, புதினா தனியாக, கொத்தமல்லி தனியாக, நம்ம போடுற காய்கறிகள் தனியாக, எல்லாமே எப்படி தான் இருக்குங்க, தனித்தனியாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ they are a different thing of a component. அதாவது a mixture in which component can be separated is called homogeneous mixture. Sorry, heterogeneous mixture. Can be separated na heterogeneous. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, sand and pebbles. அப்படின்னா மணல்குள்ளே நீங்கள் வந்து கூழாங்கல் இருக்கிறது. ஆயில் அண்ட் வாட்டர், தண்ணி மேலே நீங்கள் ஆயில் போட்டுச்சிங்கன்னா தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். ட்ரையல் மில்க், அடுத்து பீஸா, அடுத்து சாலட். ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பீஸா, சாலட் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இது மட்டும்தான் எக்ஸாம்பிள்ஸா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. சாயில் எ மிக்சர் ஆஃப் அயோடின் அண்ட் காமன் சால்ட் கண்டிப்பாக இருக்கும். த மிக்சர் ஆஃப் சுகர் அண்ட் சாண்ட், அடுத்து த மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர், த மிக்சர் ஆஃப் சல்ஃபர் அண்ட் அயன் ஃபில்லிங்ஸ், த மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் சீரியல்ஸ். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அதாவது பலப்படித்தன கலவைக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்கிறாங்க, சரிங்களா. மண், அயோடின் உப்பு கலவை, இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ எதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.